Hi guys, welcome to my channel Learn with Hedges. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா Newton third law of motion. Newton third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஸோ என்னன்னா எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் உங்களால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ராக்கெட் லான்ச் வந்து லான்ச் ஆகும் போது அதுலேருந்து நிறைய கேஸஸ் வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ அந்த எஜெக்ட் ஆகிற கேஸஸ் தான் வந்து அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு புஷ் பண்ணும். ரோவிங் அ போட், நம்ம வந்து போட்டில் ட்ராவல் பண்ணும் போது அந்த ஓர் இருக்கும் இல்லையா, அதாவது துடுப்பு. ஸோ அதை வச்சு நம்ம வாட்டரை புஷ் பண்ணும் போது வாட்டர் வந்து திரும்ப நம்ம போட்டை வந்து புஷ் பண்ணும். ஸோ நம்ம வந்து வாட்டரை புஷ் பண்ணுறது வந்து ஆக்ஷன், வாட்டர் வந்து போட்டை புஷ் பண்ணுறது வந்து ரியாக்ஷன். ஸோ நம்ம எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்து வாட்டர் வந்து புஷ் பண்ணுறோமோ அதே அளவில் வந்து நம்ம வந்து ட்ராவல் ஆகும் இன்னும் ஃபாஸ்டராக. பவுன்சிங் அ பால், ஒரு பால் வந்து நம்ம தூக்கி போடும் போது நம்ம எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தூக்கி போடுறோமோ அதே அளவு தான் வந்து நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பாலை தூக்கி போடுறது வந்து ஒரு ஆக்ஷன், அந்த பால் தூக்கி போடுறதுலேருந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் ஸ்விம்மிங், ரெக்காயில் ஆஃப் அ கன், வாக்கிங், புஷிங் அ வால், ஹிட்டிங் அ பேஸ்பால். So these are the examples of Newton's third law. If a body A applies a force Fa on a body B, then the body B reacts with force Fb on the body A, which is equal to Fa in magnitude but opposite in direction. Fb is equal to minus Fa. ஸோ இதில் வந்து ரெண்டு பாடி வந்து இருக்குது. ஃபஸ்ட் பாடி வந்து ஏ, செகண்ட் பாடி வந்து பி. அப்போ பாடி ஏ வந்து அதோட ஃபோர்ஸை பாடி பியில் வந்து அப்ளை பண்ணுது. அப்போ அது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாடி பி வந்து அதோட ரியாக்ஷனை வந்து பாடி ஏக்கே திரும்ப அப்ளை பண்ணுது. அப்போது பாடி ஏ வந்து பாடி பி மேலே வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸை காட்டுது. அதே அளவு பாடி பி வந்து அதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து பாடி ஏக்கு வந்து காட்டுது, which is equal to பாடி ஏ. அதாவது பாடி ஏவும் பியுமே வந்து இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், ஒரு பால் வந்து ஒரு வால் மேலே அடிக்கும் போது இப்போ இங்கேருந்து அங்கே போகிறது திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்மக்கிட்ட வந்து வரணும். ஸோ இங்கே வந்து ஆப்போசிட்னா ட்ராவல் பண்ணுறதுனால ஒன்று பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போது எஃப்பி வந்து பாசிட்டிவாக இருந்தால் இங்கே வந்து எஃப்ஏ வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ. ஸோ இதனால தான் இந்த ஃபார்முலா க்ரியேட் ஆச்சு. ஸோ இதை வந்து எஃப்ஏ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், எஃப்பி வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இது வரதுனால எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் இட். Hope you guys understood this video. If you have any doubt, comment out below. Subscribe to my channel.